ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம அந்த பூஞ்சைகளினுடைய மைசீலியங்கள் அப்படிங்க சொல்லலாம். பூஞ்சைகளினுடைய மைசீலியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான இந்த ஒரு பதிவு தான். அந்த பதிவு பாருங்கள், இதுதான் அந்த பூஞ்சையினுடைய மைசீலியம். என்ன ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஆன மைசீலியம். இன்னும் அது ஸ்போரெல்லாம் கூட வைக்கலை. இந்த பாருங்க, அது எப்படி நூல் போல் இருக்குது பாருங்கள், எப்படி பஞ்சு போல் அப்படியே பஞ்சுக்கு இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அப்படி இதை பூஜையினுடைய மைசீலியங்கள் சொல்கிறது. நேற்று அதாவது இது நைட்டு ஓவர் நைட்டில் ஃபார்ம் ஆகுது. இது நைட்டில் ஃபார்ம் ஆனது. அப்படியே பாருங்கள், அது காட்டுறேன். இன்னும் கூட இருக்குது. இது வந்து வுட்ராட்டிங் ஃபஞ்சை அப்படி சொல்லக்கூடிய, வுட்ராட்டிங்னா செல்லுலோலைட்டிக் ஃபஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செல்லுலோஸை வந்து உடச்சி செதைச்சி அதை வந்து செய்கிற வேலையை இந்த செல்லுலோலைட்டிக் ஃபங்கஸ் செய்யுது. அந்த ஃபங்கஸ் தான் இது. அப்புறம் இங்கே இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரீன் மோல்டு அப்படி சொல்லுவாங்க. க்ரீன் மோல்டு அப்படிங்கிறது வந்து இது க்ரீன் மோல்டு. பிளாக் மோல்டு பென்சிலியம் அஸ்பர்ஜிலஸ் பெரும்பாலும் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கும். பிளாக் மோல்டு அப்படிங்கிறது வந்து பென்சிலியம் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களெல்லாம் பூஞ்சைகள் தான். ஏன்னா இவங்க தான் வந்து இந்த அங்கப்பொருள்களை உடைச்சி சிதைச்சி மறுபடியும் அவைகளை வந்து மினரல்களாக மாற்றிங்க பாருங்க கொண்டு வரக்கூடிய பணிகளை செய்கிறது இதான் ஆனால் எப்படி இருக்கு பாருங்கள். நான் இதை வந்து எப்படியே உருட்டுறேன். எப்படி இதுதான் வந்து இதில் வந்து பெரும்பாலும் கைட்டின் வந்து நிறையா இருக்கும். கைட்டின் அப்படின்னு சொல்கிறது. கைட்டின் அப்படிங்கிறது அது தாவரங்களுடைய வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரங்களுடைய வேக்சின் அது வந்து இந்த ஃபங்கல் மைசீலியத்தில் தான் இருக்கும். அது இருக்கும். இந்த க்ரீன் மோல்டை பாருங்கள். க்ரீன் மோல்டு இதில் வந்து க்ரீன் மோல்டு காலனைஸ் ஆகிருக்கு. இந்த வருங்க, இதுதான் க்ரீன் மோல்டு. இதை வந்து பூஞ்சைகளினுடைய காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. பூஞ்சை காலனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே வந்து க்ரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் அக்ரோடெக் மூலமாக வந்து பெரிய அளவு அந்த அங்கப்பொருள்களை எல்லாம் வந்து உடைச்சி சிதைச்சி அதை வந்து ஹியூமஸாக மாற்றக்கூடிய ஒரு ஹியூமஸாகவும் பயோ கார்பனாகவும் மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறோம். இந்த லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது கிடைச்ச அந்த இது தான் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அந்த ஹியூமஸ் உண்டாக்கக்கூடிய ப்ராசஸ் மூலமாக என்னென்ன ஆர்கானிசம் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான பதிவாக தான் இந்த பதிவை நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம்.